வந்தே மாதரம் பாடலை இனி பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அலுவலகங்களில் பாட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி முரளிதரன் அவர்களின் உத்தரவும், அரசியல் கட்சிகள் அதற்கு எதிர்ப்பும், பாஜகவினர் அதற்கு வரவேற்பும் என்று பல்வேறு சர்ச்சைகளோடு வந்தே மாதரம் பாடல் குறித்த பின்னணியை தெரிந்து கொள்வதற்கான ஒரு நிகழ்வாகவும் இது அமைந்திருக்கிறது. உண்மையாக வந்தே மாதரத்தில் சர்ச்சையானவை என்ன இருக்கின்றது? ஏன் அது நாம் இவ்வளவு வன்மையாக எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா? இஸ்லாமியர்கள் ஏன் எதிர்க்கிறார்கள் என்று பல கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடிய இடத்தில் இன்றைக்கு எழுத்தாளர் ஆர் முத்துக்குமார் நம்முடன் இணைந்திருக்கிறார். வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம். வணக்கம். வந்தே மாதரம் பாடலை இப்பொழுது பன்முகத்தன்மைக்கு எதிரான ஒன்றுன்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு ஏன் வருகிறது? அது என்ன மாதிரியான ஒரு பின்னணி அதற்கு? இதற்கு இப்போ சமீபத்தில் வந்த சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு தான் இந்த சர்ச்சைக்கு அல்லது இது தொடர்பான விவாதங்களுக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. இந்த வழக்கின் தீர்ப்பு தான். இந்த தீர்ப்பு எந்த அடிப்படையில் தொடங்கப்பட்ட வழக்கு அப்படின்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதிய ஆசிரியர் வீரமணி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார். அவருடைய கேள்வித்தாள், அந்த தேர்வு கேள்வித்தாளில் வந்தே மாதரம் எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவர் வங்காளம் அப்படின்னு ஒரு பதில் எழுதியிருக்காரு. ஆனால் சமஸ்கிருதம் அப்படிங்கிறது அந்த தேர்வுக்கு அந்த பேப்பரை திருத்துறவங்களுடைய கீநோட்டில் சமஸ்கிருதம்னு இருக்குது. அதனால் அந்த கேள்விக்கு அவருக்கு மதிப்பெண் வழங்கப்படலை. அந்த மதிப்பெண் வழங்கப்படாதனால அவர் ஆசிரியர் அந்த தகுதி தேர்வில் அவர் வெற்றி பெற முடியவில்லை. அதனால் அதற்கு எதிராக அவர் வழக்கு தொடுக்கிறார். உண்மையிலே இது வங்காள மொழியில் தான் எழுதப்பட்டது, ஆனால் சமஸ்கிருதம் அவங்க சொல்லிட்டதுனால எனக்கு இது ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நீதிபதிகிட்ட மனு கொடுக்குறப்போ அந்த நீதிபதி விரிவான ஆய்வுகளுக்கு பிறகு ஒரு தீர்ப்பை வழங்குறார். அந்த தீர்ப்பில் சமஸ்கிருதத்தில் எழுதப்படலை, அது வங்காள மொழியில் தான் எழுதப்பட்டதுங்கிறதையும் தீர்ப்பை சொல்லிட்டு அதோட அவருக்கு அந்த மதிப்பெண்ணை வழங்கி அவருக்கு பணி உத்தரவையும் வழங்குகிறார். ஆனால் நீதிமன்ற தீர்ப்பு, அந்த நீதிபதி அந்த தீர்ப்பையும் தாண்டி சில செய்திகளை அவர் சொல்கிறாரு. அதுதான் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கு. ஏன் இது எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னு தெரியலன்னா, வந்தே மாதரம்ங்கிறத பற்றியே இன்றைய தலைமுறைக்கு தெரியல. அதனால் பள்ளி, கல்லூரிகளில் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக பாடணும், அலுவலகங்கள்லையும் அரசு அலுவலகங்களையும் பாடணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை அவர் பிறப்பிக்கிறாரு. அந்த இடத்துல தான் இந்த சர்ச்சைங்கிறது உருவாகுது. அந்த வந்தே மாதரத்தை ஏற்கனவே தேசிய கீதம்னு ஒன்று இருக்குது. கூடுதலாக இந்த தேசிய பாடல் அப்படிங்கிறதையும் பாடணும் அப்படிங்கிறது ஒரு தரப்பினருக்கு மிகப்பெரிய அளவில் அதிருப்தியை உருவாக்கும் அல்லது அதில் தயக்கங்கள் உருவாகும். அதனால் அதை இசைக்க வேண்டாம் அல்லது பாட வேண்டாம்ங்கிற ஒரு கருத்தை குறிப்பாக இஸ்லாமியர்கள், சிறுபான்மை மக்கள் அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கு நீண்ட நெடிய வரலாற்று பாரம்பரியமும் உண்டு. நாம் அந்த வரலாற்றை பார்க்கறதுக்கு முன்னாடி தேசிய கீதத்துக்கும் தேசிய பாடலுக்குமான என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது முக்கியமா இப்ப அந்த கேள்வி எழுது. நிச்சயமா, அதாவது விடுதலை போராட்டங்கிறது ஒரு நீண்ட நெடியது. அதுல எல்லா தரப்பினரையும் ஒன்றிணைத்து செயல்படுவதற்காக அல்லது எல்லோரும் ஒரே களத்தில் போராடுவதற்கு ஏதுவாக ஒவ்வொரு கீதங்களை இசைப்பது, பாடல்களை இசைப்பது, கோஷங்களை எழுப்புவதுங்கிறது தொடர்ந்து வழக்கத்தில் இருந்த ஒரு விஷயம் தான். குறிப்பாக தாகூர் எழுதிய ஜனகணமன ஆகட்டும் அல்லது பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம் ஆகட்டும், அதே போல் இவர் ஜாரே ஜஹான் சே அச்சா கவிஞர் இக்பால் எழுதிய பாடல்கள், இது எல்லாமே சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருந்த போது ஒவ்வொரு தரப்பும் அதை எழுச்சியோடு பாடி தேச விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பங்கெடுத்து செஞ்சாங்க. அதன் பிறகு விடுதலைக்கு பிறகு இந்தியாவுக்கென்று, சுதந்திர இந்தியாவுக்கென்று ஒரு தேசிய கீதம் ஒன்று உருவாக்கணும். தேசிய கீதம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது நாட்டுப்பண் அப்படின்னு தமிழில் சொல்கிறது இன்னமும் நல்லாவும் இருக்கும். அந்த நாட்டுப்பண் எது அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் பல்வேறு கொள்கை முழக்கங்களோடு இருந்தவங்கலாம் ஒன்றா சேர்ந்து போராடினோம். இன்றைக்கி நம்ம புதிய தேசமாக உருவாகிட்டோம். அப்போது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடல் அல்லது ஒரு பண்ணை நாம் தேசிய நாட்டுப்பண்ணாக உருவாக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறப்போ ஜனகணமன, வந்தே மாதரம் இது எல்லாமே அதனுடைய விவாதங்களில் இருக்குது. அப்போது இந்த ஜனகணமனங்களை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் வந்தே மாதரத்தில் சில சர்ச்சைக்குரிய அம்சங்கள் இருக்குது. என்ன சர்ச்சைக்குரிய அம்சங்கள் அப்படின்னா, அந்த பாடல் ஆனந்த மடம் அப்படிங்கிற ஒரு நாவலில் அந்த பாடல் வருது. அந்த பாடல் துறவிகள் பாடக்கூடிய பாடல். அந்த துறவிகள் இஸ்லாமிய முகலாய மன்னர்களுக்கு எதிராக பாடிய ஒரு பாடல். அதனால் அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாடல் அப்படிங்கிறப்ப அதை இஸ்லாமியர்கள் பாடுவதற்கு சிரமமாக இருக்கும். அதனால் அது வேண்டாம் அப்படிங்கிறது. கூடவே அது காளி வங்காள மொழியில் எழுதப்பட்டதுனால வங்காளத்தில் காளிங்கிறது மிக ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இதையும் அதைத்தான் அவங்க வணங்குறாங்க. அப்படிங்கிறதுனால இது காளியை வணங்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனால இது இஸ்லாமியர்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. அதனால் இந்த மாதிரியான சர்ச்சைகள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, பார்சிகள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜனகணமன பாடலை தேசிய கீதமாக நாட்டுப்பண்ணா
ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது 1950 ஜனவரி 24ஆம் தேதி, அதாவது குடியரசு தினமாக ஆகிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட முடிவு. அந்த அடிப்படையில் இந்த ஜனகணமனாவை பாடினாங்க. இருந்தாலும் கூட வந்தே மாதரம்ங்கிறது வந்து சுதந்திர போராட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு ஆற்றி இருக்குதுங்கிறதுனால தேசிய கீதமாக, அதாவது நாட்டுப்பண்ணா இல்லாட்டியும் கூட அதற்கு ஒரு சம அந்தஸ்து கொடுக்கலாம் அப்படின்னு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அந்த கருத்து மட்டும்தான் இருக்கிற தவிர அதுக்கு எந்த விதமான சட்ட அங்கீகாரம் கிடையாது. அவருடைய கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கார். அதைத்தான் இப்பொழுது எல்லாரும் முன்னெடுக்கிறாங்க. ஜனகணமன தான் இந்த நாட்டுப்பண். இப்போ தேசிய கீதத்துக்கும் தேசிய பாடலுக்கான வித்தியாசத்தில் இவ்வளவு பன்முகத்தன்மைக்கே ஒரு பிரச்சனை வரக்கூடிய இடத்துல தான் அன்றைக்கு நேரு வந்து எல்லா மாநில ஆளுநர்களுக்கு வந்து ஒரு விளக்கம் கேட்கிறாரு. அப்புறம் முதல்வர்கள்ட்ட வந்து கருத்து கேட்க சொல்றாரு, அந்தந்த மாநில முதல்வர்கள்ட்ட. அதன் மூலமாகத்தான் இப்படி எல்லா மாநில ஆளுநர்கள் முதல்வர்கள் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் எந்த இடத்திலும் அதிகாரப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக இதுதான் தேசிய கீதம், இதுதான் தேசிய பாடல் இங்க அது குறிப்பிடப்பட்டிருக்கா? அரசியல் சட்டத்தின்படி தேசிய கீதம், அது நாட்டுப்பண்கிறது இருக்கு. தேசிய மொழிங்கிறது தான் கிடையாது. ஆனால் தேசிய மொழி இந்தின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேசிய மொழிங்கிறது இங்கே கிடையாது. ஆனால் தேசிய கொடி நமக்கு உண்டு. தேசிய இது கீதம் அப்படிங்கிறது நாட்டுப்பண்கிறது உண்டு. ஆனால் தேசிய பாடல் அப்படின்னு எந்த இடத்துல இவங்க சொல்லக்கூடிய இந்த தேசிய பாடல் வந்தே மாத்திரம் சொன்னாங்களே, அப்படி எந்த விதமான சட்டத்தில் எந்த இடத்துலையும் அப்படி தேசிய பாடல்னு இது வரைக்கும் எதுவும் சொல்லப்படலை. அப்படி தேசிய பாடல்னு நினைச்சா அது வந்து கவிஞர் இக்பால் எழுதிய ஜாரே சகாஞ்சி அச்சாவும் அது தேசிய பாடலில் தான் வரும். அதையும் சேர்ந்து இசைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் நீதிபதி இன்னும் தெளிவாக சொல்லலை. அதனால் வந்து தேசிய பாடல்லாம் எடுத்தால் நிறையா எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு வழங்கக்கூடிய வகையில் எல்லா மொழியிலையும் அந்த மாதிரியான தமிழ்லையும் இருக்குது. அதனால் அதையும் வேறு சேர்த்துக்கலாம். ஆனால் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது இங்கே ஒரு விஷயத்தை ஏற்றுக்கணும்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த இஸ்லாமியர்கள் அந்த நாட்டுப்பண்ணை ஏற்றுக்கொண்ட பிறகு கூடுதலாக இன்னொரு மொழியும், அதாவது அவர்களுக்கு ஏற்புடையது அல்லாத ஒரு விஷயத்தையும் சேர்த்து பாடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த இடத்துல சர்ச்சை உருவாகுது. இது சம்பந்தமாக அன்றைக்கு வந்து முகமது அலி ஜின்னா அவர்கள் அல்லது வந்து மௌலானா முகமது அலி போன்றவர்கள் இதை வந்து பெரிய விவாதமா மாத்துறாங்க. அப்படி மாத்தும் பொழுது நேரு வந்து தாகூரிடம் கருத்து கேட்கிறார், இதை வச்சுக்கலாமா வேணாமாங்கும் போது முதல் 2 பத்தி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்ப நீதிபதி இந்த வரலாறு தெரிந்து சொன்னாரா, இல்ல அப்படி வந்தே மாதரம் நாட்டுப்பற்றுங்கிற போகிற போக்கில் அந்த வார்த்தையை சொன்னாராங்கிற அந்த ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழுது. அப்ப அந்த முதல் 2 பத்தியை வச்சுக்க போறாங்களா, முழு பாடலையும் இப்ப பாட சொல்ல போறாங்களா பள்ளிகளில், அப்படிங்கறது சேர்த்து தானே இப்ப கேட்கப்படும். நிச்சயமா அந்த பாடல் எழுதப்பட்ட பொழுது எழுதப்பட்ட விதத்திலே 2 விதமான சர்ச்சைகள் இருக்கு. அது முதல் 2 ஸ்டான்ஸாங்கிற அந்த கன்னிகளை வந்து முதல்ல எழுதினாரு. அதன் பிறகுதான் வந்து 10-15 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அடுத்த ஸ்டான்ஸாக்கள் எல்லாம் எழுதினாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படியான வரலாறுகள், வெவ்வேறு வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஏற்கனவே வந்து இந்த ஜனகணமன பாடுவதால் தேசபக்தி உயரும் என்று நீதிபதிகள் நம்பும் பட்சத்தில் அதுவே போதுமானது. தேசபக்தி பாடல், தேசபக்தியை ஊட்டுவதற்கு ஜனகணமன மட்டுமே போதாது, கூடுதலாக வந்தே மாதரம், ஜாரே ஜகான்சி அச்சா எல்லாமும் வேணும்னு அவர் முடிவு எடுத்தார்னா இதையும் சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜனகணமன அப்படிங்கிறது வந்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குறிப்பாக இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பார்சிகள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட அந்த விஷயத்தையே எல்லோரும் இசைப்பது அல்லது எல்லோரும் பாடுவதுங்கிறது போதுமானதாக இருந்தால் என்னுடைய பார்வை. இது தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்கும். நீதிபதிகள் தொடர்ந்து வந்து பார்த்தீர்கள் என்றால், அதாவது இதெல்லாம் வந்து அரசுடைய கொள்கை சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளுக்குள்ள தான் வரும். ஆனால் ஒரு மாநில உரிமை சார்ந்த பிரச்சனையோ அல்லது வந்து மத்திய அரசை நேரடியாக கேள்வி கேட்கக்கூடிய, மாநில அரசை நேரடியாக கேள்வி கேட்கக்கூடிய அல்லது மானுடம் சார்ந்த உரிமை சார்ந்த பிரச்சனைகள் வரும் பொழுது இதெல்லாம் கொள்கை சார்ந்த பிரச்சனை, நாங்க தலையிட முடியாது. அதற்கு உச்சநீதிமன்றத்தில் பல உதாரணங்கள் சொல்லலாம். உணவு தானியங்கள் வீணாகுது அப்படிங்கிறதுல தொடங்கி இங்க டாஸ்மாக் வந்து அரசுடைய கொள்கை முடிவுன்னு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு குறிப்பு சொல்லி இருக்கிறாங்க, உத்தரவுகள். இப்படியாக பேசுறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான உத்தரவுகள் சினிமா தியேட்டர்களுக்கு எதுக்கு போகிறார்கள் என்ற அர்த்தத்தை பார்க்காமல் அங்க போய் தேசபக்தியை ஊட்டுவதற்கான ஒரு முயற்சி எடுக்கிறது, அல்லது பள்ளிகள்ல ஏற்கனவே ஜனகணமன பாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள், இது ஒரு பாடலாகவும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இதை மீண்டும் வலியுறுத்துவது, இல்ல இன்னொரு நீதிபதி திருக்குறளை கட்டாயமாக்குறது, இப்படியான இந்த முயற்சிகள் நீதிபதிகளுக்கு எங்கிருந்து வருகிறது? ஏன் இப்போது இப்படியான உத்தரவுகள் அதிகம் வருது? ஸ்கூல் ஆஃப் தாட்னு சொல்லுவாங்க. அது எந்த சிந்தனை பள்ளியிலிருந்து அவங்க வர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இதை வந்து முடிவெடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நீதிபதியும் ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து வருவாங்க. பள்ளி பாடம் படிப்புங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க என்ன சிந்தனை ஓட்டத்தில் வளர்ந்து வர்றாங்க அப்படிங்கிறதும் இந்த தீர்ப்பில் வந்து முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணுது. அந்த வகையில் பார்க்குறப்போ நீதிபதி வந்து இந்த பாடல்களை பாடினால்தான் தேசபக்தி உருவாகும் அப்படின்னு அவர் நம்புறாரு. இந்த பாடலை பாடாதவர்கள் எல்லாம் தேசபக்தி இல்லாதவர்கள் அப்படின்னு அவர் நினைக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்து தொடர்ந்து விவாதங்களை எழும்பத்தான் செய்யும். ஆனால் இந்த பாடல்களை தேசபக்தி அப்படிங்கிறது இந்த பாடல்களை பாடுவதால் மட்டுமல்ல, நாட்டுக்கு விரோதம் இல்லாத செயல்களை யார் செஞ்சாலும் அது வந்து அவங்க தேசபக்தியை கொண்டவர்கள் தான். நல்ல தொடர்ந்து இது குறித்து விவாதிக்கலாம். தற்பொழுது மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். இது குறித்து அவருடைய கருத்தை கேட்கலாம். வணக்கம் சார். நீதிமன்றத்தில்
நேற்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நீதிபதி முரளிதரன் அவர்கள் வந்தே மாதரம் பாடலை இனி பள்ளி கல்லூரிகளில் பாட வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உத்தரவு எப்படி பார்க்கிறீர்கள்? நான் மிகவும் வரவேற்கிறேன். பாராட்டப்பட வேண்டிய வணங்கி வரவேற்க வேண்டிய ஒரு தீர்ப்பாக நான் கருதுகிறேன். எது முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னா, இந்த பாடலை வேறு எந்த கோணத்திலும் பார்க்காமல், தேசபக்தி என்று மட்டும் பார்க்காமல், எந்த ஒரு மந்திரம், எந்த ஒரு வார்த்தை சுதந்திர போராட்டத்திலே ஒட்டுமொத்த இந்தியரையும் தூண்டிவிட்டதோ, வேகப்படுத்தியதோ, விடுதலை பெற வைத்ததோ, அந்த மந்திர சொல் அடங்கி இருக்கக்கூடிய இந்த பாடலை எழுதிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜி நாளை இந்த பாடல் பாட புத்தகத்தில் வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் எழுதவில்லை. மாறாக இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதன் மூலமாக உணர்ச்சி பெற வேண்டும், விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக எழுதினார். அப்படிப்பட்ட பாடல் காலப்போக்கிலே காணாமல் போய்விடக் கூடாது என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு கூட இதை அமல்படுத்தியிருக்க முடியும் அல்லது கூறியிருக்க முடியும். இது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. இதுல வேற எதுவுமே பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. இல்ல, இது பன்முகத்தன்மைக்கு எதிரானதாக இருப்பதாக, குறிப்பாக இஸ்லாமியர்களை விமர்சிக்கக்கூடிய பொருளடக்கம் கொண்டிருக்கிறது சில பத்திகளில்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறதே சார். அந்த பாடல் யாருக்கு முழு அர்த்தத்தை பார்த்திருக்காங்க? யார் இந்த வார்த்தை வைக்கிறாங்க? அதுல இப்படி ஒரு விமர்சனம் கிடையவே கிடையாது. தப்பான விஷயங்களை தயவு செய்து பரப்ப வேண்டாம்னு கேட்டுக்கிட்டேன். அந்த பாடல் முழுமையா எனக்கு தெரியும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். பாராளுமன்றத்தில் பாடப்படக்கூடிய ஒரு பாட்டு, அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பாட்டு, தேசிய கீதமாக இதுதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு பாட்டு. அது பின்னாடிதான் தாக்கூர் அவர்களுடைய பாட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வரலாற்று ஆய்வுகளையோ நாடாளுமன்ற குறிப்புகளையும் பார்க்கும் பொழுது தேசிய கீதமாக ஜனகணமன பாடலை தான் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். முதல்ல. இரண்டாவதாக நீங்கள் குறிப்பிட்டது இதுல இந்த பொருளடக்கமே அப்படி இல்லை, தவறான பிரச்சாரம் என்பது. இது வந்தே மாதரம் பாடல் எழுதி நூற்றாண்டு கொண்டாடும் பொழுது 2006 இது போன்ற சர்ச்சை வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது ஆரம்ப காலகட்டத்தில் எதை தேசிய கீதமாக வைப்பது என்னும் பொழுதே இந்த ஒரு விமர்சனத்திற்காகத்தான் இந்த பாடலை தேசிய கீதமாக எடுத்துக்கொள்ளாமல் ஜனகணமனவை எடுத்துக்கொண்டார்கள் என்று கூறுகிறது அவை குறிப்பு. விமர்சனத்தினுடைய விஷயத்தை நீங்க மாத்துறீங்க. ஒரு மதத்திற்கு எதிரான விஷயம் அதில் வைக்கப்படவில்லை. மாறாக நாட்டை பற்றி உயர்வாக கூறும்போது அவருடைய உள்ள கிடைக்கையில் இருந்தது அதை அப்படியே தெரிவிச்சிருக்கிறாரு. அதுல எந்த மத வேறுபாடுகளும் அதுல கிடையாது, சர்வ நிச்சயமா கிடையாது. இல்ல, அதுல குறிப்பிட்டு இன்னும் இஸ்லாமியர்கள் அதில் ஆழமாக கூறக்கூடியது உருவமுடைய கடவுளை வணங்கக்கூடியது என்பதுதான் அங்க கூறப்பட்டிருக்கிறது. உருவமில்லா கடவுள்களை வணங்கக்கூடியது குறித்து இல்லை அப்படிங்கிற அந்த இரண்டுக்கும் இடையேயான வித்தியாசம் தான் அங்கே பிரச்சனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல இப்ப நீங்க முதல்ல ஒரு மதத்தை விமர்சனம் பண்றதாட்டு சொன்னீங்க. இப்ப நீங்க சொல்றது ஒரு தெய்வத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கு, இன்னொரு தெய்வத்தை பற்றி குறிப்பிடலன்னு. எல்லா தெய்வமும் ஒண்ணுதான். நம்ம நாட்டுல எல்லா தெய்வத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். எந்த தெய்வத்தையும் புறக்கணிக்கக்கூடிய விமர்சனம் பண்ணக்கூடிய தன்மை இந்தியாவில கிடையாது. அதான் நம்முடைய பன்முகத்தன்மையினுடைய அடையாளம். இதுல அவரு ஒற்றை தெய்வம் என்பதுதான் சிக்கல். எல்லா தெய்வத்தையும் இங்கே நாம ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அது ஒற்றை தெய்வம். இங்கே குறிப்பா இந்த பாடல்லையே எடுத்துக்கொண்டோம் என்றால் இது இந்து கடவுள், அதுவும் வங்காளத்தில் துர்க்கை, காளி என்று அதனை ஒப்பிட்டுத்தான் இந்த பாடலுடைய பொருள் அடக்கம் இருப்பதுதான் இங்கே வைக்கக்கூடிய முக்கியமான விமர்சனம். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கீங்க. உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் மிக உயர்வாக தோன்றுகிறதோ அந்த மிக உயர்வான நிலையில் வைத்து என்னுடைய நாட்டை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்க முடியும்? உங்களுடைய பார்வைக்கு, இந்த நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுடைய பார்வைக்கு எது மிக உயர்வாக தெரிகிறதோ அந்த உயர்வான நிலையில் வைத்து என்னுடைய நாட்டை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றதுல ஒரு படைப்பாளியாக அவருடைய படைப்பு சுதந்திரம், அவருடைய படைப்பு உள்வாங்குதல், அதனுடைய வெளிப்பாடா எழுதுவதில் எந்த சிக்கலும் இல்லை நீங்கள் குறிப்பிட்டது போன்று. ஆனால் அதையே ஒரு பொதுவான ஒரு தேசிய பாடலாகவோ தேசிய கீதமாகவோ அறிவிக்கும் பொழுது அங்கே மற்றவர்கள் அதை உணரக்கூடிய இடத்திலிருந்து பார்ப்பதுதான் இப்பொழுது இந்த பாடலில் வைக்கக்கூடிய முக்கியமான விமர்சனம். தயவு செய்து சில விஷயங்களை நீங்கள் மதப்படுத்தாதீர்கள். இந்த வேறுபாடு படுத்தி நாடு ரெண்டா போச்சு. பாகிஸ்தான் உருவாகிறதுக்கு என்ன காரணமோ அந்த வாதத்தை பழையபடி இப்ப வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
இன்னைக்கு என்ன நிலைமை உருவாயிருக்கோ நாளைக்கு இன்னொரு நிலைமையாட்டு கொண்டு போறதுக்குள்ள வார்த்தைகள் தான் இந்த வார்த்தை. அன்னைக்கும் அப்படிப்பட்டவங்க இருந்திருக்கிறாங்க, இன்னைக்கும் அப்படிப்பட்ட சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் மனப்பூர்வமாக இந்த பாடலை ஏற்றுக்கிட்டாங்க, கிறிஸ்தவர்கள் இதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி என்றால் வரும் காலங்களில் இது தேசிய கீதமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு வருது சார் அடுத்த கேள்வி. ஏன் தேவையில்லாம சில விஷயங்களை கொண்டு இருப்பீங்க? ஒரு 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 பாடல் சிறந்ததாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாடப்பட்டு இருக்குது, அதை யாரும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல, நாம வணங்குறோம், மதிக்கிறோம், அதுலயும் நாம பாக்குறோம். பாரதி பாடியிருக்கக்கூடிய பாடல் மிக உயர்ந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம ஒரு தமிழ் சொல்லும் போது தாக்கூருடைய பாடல் மோசம்னு சொல்லிட்டு நாம சொல்ல முடியுமா? அதே நேரத்தில் இப்போது நீங்கள் குறிப்பிடக்கூடியது, அதாவது இதை ஏன் குறைச்சு மதிப்பிடுறீங்க அப்படிங்கிற இந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி மக்களுக்கு இந்த பாடலில் இதுதான் இருக்கிறது அப்படின்னு தெளிவுபடுத்த வேண்டிய இடத்தில் அரசு இருக்கிறது. தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கூர்கானில் இருக்கக்கூடிய ஒரு தகவல் உரிமை ஆர்வலர் கேள்வி எழுப்புகிறார். வந்தே மாதரத்தை தேசிய பாடலாகவும் ஜனகணமனவை தேசிய கீதமாகவும் எந்த அடிப்படையில் இந்தியா ஏற்றுக்கொண்டிருக்கிறது, தேசிய பறவை, இப்படி ஒவ்வொன்றுக்கும் அவர் விளக்கம் கேட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டபோது அவருக்கு முறையான பதில் அளிக்கப்படவில்லை. அதனால் அவர் மேல்முறையீடு செய்தார், ஆணையத்திற்கு சென்றார். ஆணையர் உடனடியாக அந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டியது, நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டு ஒரு ஆணை பிறப்பித்தது. அப்படி இருக்கும்போது இதை அரசு சொல்வதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? அதாவது அரசு அதிகாரிகளையும் கூட நீ கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொரு சகோதரர் அது பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பார்வையில எது தெரியுதோ அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த யானையை பார்த்து குருடர்கள் போல நம்ம விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்க கூடாது. ஒரு பாடலுடைய உண்மையான அர்த்தம் எது உணர்வு கொடுத்தது, எது தட்டி எழுப்பியது, எது எல்லாரையும் முழங்க வைத்தது, எல்லாரையும் ஒண்ணு சேர்த்தது எது? தமிழனுக்கு வந்தே மாதரத்தினுடைய கரெக்டான வார்த்தை ஒரு பொருள் அன்னைக்கு தெரியாம இருந்திருக்க முடியும். ஆனால் அந்த வார்த்தைய வ.உ.சி முழங்கினாரு, சுப்பிரமணிய சிவா முழங்கினாரு, காமராஜர் முழங்கினாரு. அதனாலதான் தமிழ்நாட்டில் இந்த எழுச்சி வந்தது. இன்னைக்கு அந்த தலைவர்களை நாம போற்றோம்னு சொன்னா இந்த முழக்கங்கள் தான் அதுக்கெல்லாம் காரணம். நிகழ்ச்சியில் பங்கேற்று வ.உ.சி நீங்க புறக்கணிக்கிறீங்களா? வந்தே மாதரம் என்ற வார்த்தையை யாருமே இங்கே புறக்கணிக்கவில்லை சார். அதே போன்று அதில் அந்த பாடல் முழுவதும் எப்படியானதாக இருக்கிறது என்ற கேள்வியும் அது குறித்து அரசு ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய இடத்திலும் இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கே வலியுறுத்துகிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மத்திய அமைச்சர் குறிப்பிட்டது மாதிரி இது உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் வரக்கூடிய ஒரு விமர்சனமா? இல்லை, உணர்வுகளை புரிந்து கொள்வது, யாருடைய உணர்வுகளை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்திய சுதந்திர போராட்டம் மிக வீரியத்துடன் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் 1950 தான் இந்த முடிவையே எடுக்கிறாங்க. நாட்டுப்பண் எது, தேசிய கீதம் எது அப்படின்னு. ஏன் இவங்க எல்லாம் வந்தே மாதத்தை மிகப்பெரிய அளவில் ஸ்லாகிச்சு பேசுகிறாங்க, அதெல்லாம் உண்மை. அதில் சாகித்து பேச வேண்டிய விஷயம்தான். ஏன்னா சுதந்திர போராட்டத்தில் மிக மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை இது செய்திருக்கிறது. ஆனாலும் கூட ஏன் வந்தே மாதரத்தை தவிர்த்து விட்டு ஜனகணமனவை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த முடிவை எடுத்தவர்கள் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், நேரு போன்ற சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தான். ஏன் எடுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்தே மாதரத்தை பாடினால் அது சில தரப்பினருக்கு, குறிப்பாக சிறுபான்மை சமூகத்துக்கு சில தயக்கங்களையோ அல்லது அசூயையோ ஏற்படுத்தும், வருத்தங்களையோ ஏற்படுத்துங்கிற ஒரு நோக்கத்தினால தான் தேசிய கீதமாக ஜனகணமனவை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால் இந்த இடத்துல வந்தே மாதத்தை யாரும் சிறுமைப்படுத்தலை. அவர்களே அந்த மாதிரியான எந்த விதமும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த சிறுமைப்படுத்தல் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் தான் அன்றைக்கி ஜனகணமனவை சுதந்திரத்துக்கு போராடிய தலைவர்கள்லாம் சேர்ந்து இந்த நாட்டுப்பண்ணை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தேசிய பாடல்னு எந்த இடத்துலையும் குறிப்பிடலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1951 பிரிவு 7லேயே எந்தெந்த விஷயங்களை சொல்கிறப்போ தேசிய கீதம், இந்திய அரசியலமைப்பு சட்டம், தேசிய கொடி, இதற்குத்தான் எல்லோரும் மரியாதை கொடுத்து நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த இடத்துலையும் தேசிய பாடல் அப்படின்னு எதுவும் சொல்லலை. அதன் பிறகு 1971 அந்த தேசிய கௌரவத்துக்கு இழுக்கு அது தொடர்பான சட்டம் நிறைவேற்றும் போது கூட அந்த இடத்துல தேசிய பாடலுங்கிறதவல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டம், தேசிய கீதம், தேசிய கொடி, இந்த 3 தான் சொல்லியிருக்கு. அதனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தேசிய மொழி அப்படிங்கிற ஒரு தேசிய பாடல் அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் சொல்லப்படலை. அதனால் இதில் எந்த இடத்துலையும் யாரையும்
குறைத்து மதிப்பிடவில்லை. எதிர்காலத்தில் எந்தவித சர்ச்சைகளும் வந்துவிடக்கூடாது என்ற ஒரு தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் தான் அந்த முடிவை எடுத்திருக்காங்க. இதை ஒரு படைப்பாக பார்த்துதான் ஏஆர் ரஹ்மான் இன்றைய தலைமுறைக்கு லதா மங்கேஷ்கர் குரலில் அவ்வளவு அழகான ஒரு இசையமைத்திருப்பார் அந்த பாடலுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் இது போன்ற உத்தரவுகள், அதாவது அவர் நீதிபதி குறிப்பிடுகிறாரு பள்ளிகள்ல இது குறித்த பேசப்படல, பாடப்புத்தகத்துல இல்லாததுனாலதான் தெரியல அப்படின்னு. கடந்த வாரத்துல பிக் பாஸ்ல ஒரு சர்ச்சை வந்தது தமிழ் தாய் வாழ்த்து குறித்து. 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் பாட நூல்ல முதல் பக்கத்துல அதுதான் இருக்கு. அந்த பாடலுக்கு அப்புறம் தான் பாடங்களே வரும். ஆனால் அப்படியாக ஊட்டப்பட்ட தமிழ் தாய் வாழ்த்தையே அங்க என்ன மாதிரியான நிலைமைங்கிறது பிக் பாஸ்ல நாம பார்த்தோம். இப்படி ஒரு பள்ளி பாடத்துல சேர்க்கிறதுனாலயோ இல்ல பாடுறதுனாலயோ, சினிமா தியேட்டர்லயோ அல்லது பள்ளியிலயோ கல்லூரிலயோ அலுவலகங்களையோ பாடுறதுனால மட்டும் தேசபக்தியை வளர்த்துற முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு எந்த ஒன்றையும் வலுக்கட்டாயமாக திணிப்பு, நீங்கள் கூட அந்த தலைப்பில் போட்டிருந்தீங்க, வலிந்து திணிக்கப்படுகிறதா வந்தே மதம்னு, எந்த ஒரு விஷயத்தையும் திணித்து ஒரு செஞ்சால் அதை அந்த காரியத்தை வென்றெடுக்க முடியாது. அது இந்திய ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டம் தொடங்கி பல விஷயங்களை அதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் வர்றோம். இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இந்த திணிப்பு அப்படிங்கிறது எந்த இடத்துல வருது அப்படின்னா, கட்டாயமாக பாடணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லோருக்கும் ஒருவித அதிருப்தியோ அல்லது தயக்கமோ வரும். இந்த நீதிபதி சொல்லும்போது கட்டாயம் அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்லலை. ஆனால் அந்த கட்டாயங்கிறத வேறு மொழியில் வேறு வகையில் சொல்லியிருக்காரு. என்னென்னா, ஒரு வேளை அந்த மொழியில் பாடுறதுக்கு யாருக்கும் தெரியலை அல்லது தெரியலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த காரணத்தை அவர் சொல்லணும் அப்படிங்கிறாரு. அது தகுந்த காரணம்ங்கிறத யார் முடிவு பண்ணுவா? அந்த முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு? பாஜக எம்பி ஒருவரும் குறிப்பிட்டிருக்கிறார், மேல்முறையீடு நீங்கள் செய்ய வேண்டும் என்ற இந்த வழக்கை நினைத்தீர்கள் என்றால் அதற்கான தகுந்த காரணங்களை சொல்ல வேண்டும். நிச்சயமா. அப்போ அந்த தகுந்த காரணம் அப்படிங்கிறது எது? அந்த இதுதான் தகுந்த காரணம்னு யார் முடிவு பண்ணுவா? இந்த இடத்துல இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டுங்கிறது வேலை செய்யும். உதாரணமா இந்த வந்தே மாதரத்தை போற்றக்கூடியவர்கள் எல்லோருமே போற்றக்கூடியவர்கள் தான். ஆனால் இந்த இஸ்லாமியர்கள் அந்த சிந்தனைக்கு எதிரானவர்கள் இதை பாடணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துவாங்க. இஸ்லாமியர்கள் பாட விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா அது மேலும் அது சர்ச்சை வரும். ஏற்கனவே சினிமா தியேட்டர்கள் அதை பாட சொல்லி எழுந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து சர்ச்சை வர்றப்போ எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஜனகணமனவுக்கே அந்த சிக்கல் வரும்போது ஒரு தரப்பினரால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயத்தை வலிந்து திணிக்கும் போது அடுத்தடுத்த சர்ச்சைகளை தான் உருவாக்கும். அதை தவிர்க்க வேண்டியது மிக மிக முக்கியமான விஷயம். அதில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் வரலாறு படித்தவர்கள் தான். ஆனாலும் கூட அவருடைய ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படிங்கிறது வேறு சில செய்திகளை சொல்லும்போது எல்லோருக்கும் பொதுவான ஒரு விஷயத்தில் அவர் செய்யணும். இந்த நீதிமன்ற தீர்ப்புங்கிறது சரியான விஷயம்தான். அவருக்கு அந்த மதிப்பெண் கொடுக்கறது, வேலை வாய்ப்பு, அதெல்லாம் ஓகே. அதை தாண்டி அவர் சில கருத்துக்களை சொல்லும்போது சர்ச்சைகளை உருவாக்குகிறது. குறைந்தபட்சம் ஜனகணமனவை ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக பாடிக்கொண்டிருக்கிறோம். இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீர்கள் என்றால் இதுவும் ஒரு 100 ஆண்டு கடந்த ஒரு பாடல் தான். இந்த பாடல்கள் உணர்வு தளத்தில் நம்முடைய இறையாண்மையை பாதுகாக்கிறதே தவிர இது நேரடியாக கள யதார்த்தத்தில் நம்மளுடைய ஒற்றுமையையோ இறையாண்மையையோ அல்லது அதற்கான பாதுகாக்கக்கூடியதற்கு 1% இது பலன் அடைஞ்சிருக்குதா இல்லை கை கொடுத்துருக்குதா? நிச்சயமா அப்படி பலன் கொடுத்திருக்குமானா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எல்லோருமே அதனால் பலன் பெற்றவர்கள் அல்லது அந்த பலனுக்கு காரணமானவர்கள் அவர்கள் இருப்பார்கள். ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அல்லது தகுந்த காரணங்களுடன் வித்தின் கோட் தகுந்த காரணங்களுடன் அதை எதிர்ப்பவர்களுக்கும் அந்த காரணத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அதை பரிசீலிக்கணும். ஏன்னா இது ஜனநாயக நாடு. யார் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லையோ அவர்களுக்கும் சேர்த்து தான் இந்திய தேசம். அதனால அவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும். இது 1950 இருந்த தலைவர்களுக்கு நன்றாக புரிந்திருக்கிறது. இப்போ 2016-17 இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் அது புரிய வேண்டும் அல்லது கடந்த காலங்களிலிருந்து அவர்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். கார்கில் வாரில் இறந்து போனவர்கள் அவர்களுடைய குடும்பங்களை இன்று நினைக்கும் பொழுது அவர்களுக்கு இது போன்ற பாடல்களை பாடுவதில் பல்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம். இன்னும் மிக தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் 3 வயதில் தன்னுடைய தந்தையை இழந்த ஒரு பெண் இன்றைக்கு இந்த நாளை எப்படி எதிர்கொள்வார்? அவர் தந்தையை இழந்ததும் அவர் குடும்பம் எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்தது? அவர்களுக்கு தேசபக்தி, இந்த பாடலை விமர்சித்தார்னு வச்சுக்குவோம், அவருக்கு தேசபக்தி இல்லைன்னு நாம சொல்லிட முடியுமா? நிச்சயமா தேசபக்திங்கிறது இந்த பாடல்களை பாடுவதில் மட்டுமே அல்லன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதுபோல இந்த பாடல்கள் இது மேலே வலிந்து திணிக்கப்படும் பொழுது அந்த தேசபக்திக்கு எதிரானவர்கள் அப்படின்னு ஒரு வரிசையை அப்படி ஒரு வரிசையை உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுவிடும். அதை தவிர்க்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய அரசியல் சூழலில். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.